ம். பிஜேபிக்கு 10,000 கோடி மேல வந்துருச்சு. நமக்கு காங்கிரஸ் மத்திய அரசு முடிவு என்னன்னா, டெல்லியில நீங்க அந்த மாதிரி கேஷ் பண்ண முடியாது. ஜனவரி 26 ஒரு கேஷ் நடந்ததுங்க. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் எதுக்கு கொடுக்கறாங்க. அதனால அவங்க ஆட்சிக்கு நம்ம ஜெயிக்கணும்னு கேஜ்ரிவால் முடிவு பண்ணிட்டாரு. டெல்லியிலயும் ஆரியும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. 2.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம் சார். எலக்டோரல் பாண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய விக்டரி அகெயின்ஸ்ட் பிஜேபி அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது சார். முதல்ல நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? எலக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இனிமேல் அது மாதிரி இருக்கக்கூடாது, நீட்ஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு விக்டரியா இல்லாட்டா ஒரு நியாயமா? பிஜேபிக்கு இதனால ஒரு அடியா? எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? டைனமிக்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்ல, பிஜேபிக்கு பாதகமா இல்ல எதிர்கட்சிகளுக்கு சாதகமா பாக்குறத விட இந்த சட்டத்துல, இந்த பாண்டுல சிஸ்டத்துல ஒரு பெரிய லக்குனா இருந்தது. அத சுப்ரீம் கோர்ட் அத இது பண்ணிட்டாங்க. அத செட் இது சரியில்லை. அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உரிமை இருக்கு. அதாவது யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, ஏன்னா அது தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும் அவங்க ஆட்சியில வந்த பிறகு எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க, இது யாருக்காக அவங்க ஃபேவரபிளா செய்யறாங்களா. இது ஒரு குடிமகனுக்கு ஒரு உரிமை உண்டு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி சிஸ்டம் என்ன புரிஞ்சுப்போம், எல்லாமே பணத்துல வாங்கியிருந்தாங்க. அவர் குறிப்பிட்டதா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டிஸுமே பணம், எல்லாம் பிளாக் மணி எல்லாம். அவங்க இப்ப கூட பாருங்க, இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் நம்ம கருதுகணும். ஏன்னா காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சிட்டிசன்ஸ் வி மஸ்ட் நோ who is paying which party, எதுக்காக கொடுக்குறாங்க. அது பெரிய புள்ளிகள், பெரிய தொழில் அதிபர்கள்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னா கட்டாயமா ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாம இருக்காது. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் எதுக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஆனா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, எல்லாரும் ஒரே கேஷ்ல டீல் பண்ணியிருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா கட்சிக்காக பணம் வாங்கிக்கவே மாட்டாங்க. தலைவர்கள் இண்டிவிஜுவலா வாங்கிப்பாங்க. இப்ப கூட பாருங்க, நம்ம ஜார்க்கண்டோட ஒரு ராஜ்யசபா எம்பி வீட்டுல 250 கோடிக்கு மேல ரொக்கம் கேஷே கிடைச்சது. இதெல்லாம் தேர்தலுக்கு உபயோகப்படுத்துறாங்க. அந்த மாதிரி பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல இடி நடவடிக்கையில எத்தனையோ கேஷ் எல்லாம் வந்தது. அதாவது பாண்டுல அப்படியும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 90% டிஎம்கேயோட பார்ட்டி ஃபண்ட்ஸ், 99% பார்ட்டி ஃபண்ட் இது மூலமா தான் வந்திருக்கு, பாண்டு மூலமா. அதாவது கருப்பு பணம் தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வரும்போது இந்த பாண்டுல என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, யார் பணம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, டோனர்ஸ், அவங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, எங்க ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கட்சிக்கு கொடுத்தோம், அந்த கட்சிக்கு கொடுக்கல, நாங்க கொடுக்காத கட்சிக்கு ஆட்சிக்கு நாங்க கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல தெரிஞ்சுன்னா எங்க மேல அவங்க இதுவா இருப்பாங்க, அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதனாலதான் என்ன ஆச்சு, இந்த சட்டத்துல அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கோட ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, பிஜேபிக்கு 10,000 கோடி மேல வந்துருச்சு, நமக்கு காங்கிரஸுக்கு 1000 கோடி தான் வந்திருக்கு. ஆனா இவங்களும் வாங்கிட்டாங்க. அடிப்படையில தப்புனா இவங்க வாங்கி இருக்க கூடாது இல்ல, இவங்களும் வாங்கிட்டாங்க. இப்ப ஒரு மாரல் விக்டரி மாதிரி சொல்றாங்க. இதுல மூணாவது விஷயம் கணேஷ், டாக்டர் கணேஷ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, எவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா, கொடுக்கும் பொழுது அந்த சட்டம் இருந்தது, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தது, அன்னானிமிட்டியில அவங்க கொடுத்திருக்காங்கன்னு. ஆனா யார் பாண்டு வாங்கினாங்க, யார் பாண்டு அதை என்கேஷ் பண்ணாங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா பேங்க்குக்கு, ஸ்டேட் பேங்க்ல மூலமா தான் நடக்குது. இது எதிர்கட்சிகளுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு தெரியாது யார் பிஜேபி ஆளுங்கட்சிக்கு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியும்.
எங்களுக்கு கொடுத்தவங்கிட்ட போய் ஐஸ் வச்சிருவாங்க. அதாவது இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி போட்டு எங்களுக்கு கொடுக்காம தடுத்துட்டு இருந்தாங்கன்னு அவங்க ஒரு ஒரு புகார் இருக்கு. இப்ப ராகுல் காந்தி டபால்ல தன் கட்சி 1000 கோடி வாங்கிருக்கிற மறந்துட்டாரு. சொல்றாரு பேரெல்லாம் வெளில வருது. இப்ப இவ கோர்ட் சொல்லியிருக்காங்க பேரெல்லாம் வெளில விடுங்க. எனக்கு தோணுது எல்லா பேரையும் வெளில விடுங்க. இதுவரையிலும் என்கேஷ் பண்ணாத பாண்டை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. என்கேஷ் பண்ணாதது உங்களுக்கு அது 15 நாள் தான் வேலிடிட்டி பாண்ட். அதனால முக்கால்வாசி இது என்கேஷ் ஆயிருக்கும், அந்த கட்சிக்கு போயிருக்கும். பட் இதுலயும் பேனாமி இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்ன ஒரு பெரிய அந்த யார் பெட்டிஷனர்ஸோ ஏடிஆர்ங்கிறவங்க பெட்டிஷன் போட்டாங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க என்னன்னா இந்த தொழிலதிபர்கள் கூட டைரக்டா வாங்கவில்லை, ஷெல் கம்பெனிஸ் மூலமாக இல்ல சில தனிநபர்கள் மூலமாக இவங்க அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களும் டைரக்டா பிக்சர்ல கூட பாண்டுல கிடையாது. அது ஒரு ஒரு விஷயத்தை எது சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதுல ஒரு பெரிய அசம்ஷன் ஆர் கன்ஜெக்சர் என்ன கேட்டான்னா, கொடுத்தவங்க அவ்வளவு பேரும் பிரைவு கொடுத்தாங்க கட்சிகளுக்கு. ஆனா காங்கிரஸ் எதிர்கட்சிகளை மட்டும் எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்து எங்க கட்சி கொடுத்தாங்க, ஏன்னா எங்க கட்சி பிடிச்சிருக்கு. ஆனா பிஜேபி கொடுத்தது எல்லாமே ஊழல். அப்படிதான் வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா சார்? யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்ததுனால தானே எல்லாருமே டொனேட் பண்ணாங்க. இப்ப வந்து நேம்ஸ் எல்லாம் வெளியே விடுறாங்க அப்படின்னும் போது அது எந்த வகையில நியாயம் சார்? இல்ல அங்கதான் அந்த ஒரு லீகல் பிரச்சனை திருப்பி வருது. ஆமா, கொடுத்த டோனர்ஸ் கேன் அகைன் சீக் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட். பாருங்க, எங்களுக்கு அந்த டயத்துல சட்டம் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருந்தா தான் நாங்க கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு இப்ப பாருங்க 20,000 வரையில் கேஷ் வாங்கிக்கலாம் எந்த கட்சியும். இப்ப 20,000 வரை நீங்களும் நாங்களும் டீல் பண்ணலாம் வித்தவுட் இது. பட் 20,000க்கு மேல யூ ஹேவ் டு இஷ்யூ a செக் ஆர் மேக் பேங்க் டிரான்ஸ்ஃபர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை தவிர்த்து இப்போ என்னன்னா அசஸ் நீங்க செக் வேணா கொடுக்கலாம். டாடா ட்ரஸ்ட் எல்லாம் வருடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, இந்த கட்சிக்கு எது கொடுத்தோம். ஆனா இதுல ஒரு என்ன உண்மை என்ன டாக்டர் கணேஷ், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு நிறைய பணம் வரதான் செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு டிஎம்கேக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளோட அவங்களுக்கு தான் அதிகமா வரும். அது பாண்டா இருக்கட்டும், டொனேஷனா இருக்கட்டும், ஓபன் செக்கா இருக்கட்டும். அதனால ஒரு லீகல் இஷ்யூ எங்க வரப்போது பாத்தீங்கன்னா, இவங்க கோர்ட்டை யாராவது மூவ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நாங்க கொடுக்கும் போது ஏன்னா இது எங்களுக்கு எங்க பிரைவசி அஃபெக்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க டிஎம்கேக்கு கொடுத்துட்டே வந்து அடுத்த வேற அதிமுக ஆட்சிக்கு வருது இல்ல வேற ஏதாவது ஆட்சிக்கு வந்து அவங்க எங்க பின்னாடி எங்களை இது பண்ணுவாங்க. இல்ல அதிமுக டயத்துல கொடுத்துட்டு டிஎம்கே கொடுக்காம இருந்தா டிஎம்கே ஆட்சியில் இருந்தா அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. இது ஒரு அவங்க சொல்வது பாருங்க, தொழில் அதிபர்கள் வந்து பெரிய பெரிய புள்ளிகள் வந்து எங்க அவங்க பிசினஸ்க்காக கொடுக்குறாங்க. அவங்க எந்த குறிப்பிட்ட கட்சியோட ஃபேவரபிளும் இல்ல, அகேன்ஸ்டும் இல்ல. அவங்க ஜெனரலா கொடுக்கிறது ஒரு வழக்கம் தானே சார்? இல்ல அது டாக்டர் கணேஷ் என்னன்னா எது கொடுக்குறாங்க, எந்த ஆசையா யாரும் எதுக்கு கொடுக்கறது இல்ல, தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க, நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அப்படிதான் எல்லா கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்களே, நம்ம தமிழ்ல எல்லாருக்கும் கொஞ்சம் அக்ஷதை போட்டுருவாங்கன்னு. போடலைன்னா அது வம்பு வரும்னு. எல்லாம் இங்க பாருங்க, அடிப்படையில வசூல் அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், அது பரிபூரண உண்மை. எல்லாம் நடக்குது வசூல். அது நம்ம தமிழ்நாடே பாருங்க, எல்லாரும் பேசுறது அதுதான். எல்லாத்துக்கும் இப்படி வாங்குறாங்களே, என்ன பண்றது? ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டரா இருக்கட்டும், ஒரு அட்ரஸ் மாத்தணும், அது இது என்ன டாக்குமெண்ட்ல எது பண்ணாலும் வசூலாருது. இது ஒண்ணு. இதுல மூணாவது விஷயம் என்ன கேளுங்க, ஆல்ரெடி நம்ம மத்த இந்த பாண்டெல்லாம், இந்த பாண்டு வந்ததே கருப்பு மணி தடுக்கிறதுக்கு. சரி, அவங்க கருப்பு மணியை தடுக்கிறதுக்கு இந்த பாண்டே வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க இல்லையா? ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்தாரு அவரு. இல்ல, ஆனா சட்ட ரீதியில அது ஒரு குறைதான். நீங்க ஒரு சட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்த போது இதுல ஒரு மறைமுகமா ஏதாவது ஒரு இது இருந்து வச்சுக்கோங்க ஆஸ்பெக்ட். இல்ல ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட்டுக்கு தான் தெரிய வரும், மற்றவங்களுக்கு தெரிய வராதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்னன்னா டாக்டர் கணேஷ், அமெரிக்கால இப்ப நீங்க இருக்கிற இடத்துல வந்து லாபிங் இஸ் a ப்ரொஃபஷன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க கம்பெனிஸ், தே டு ஓப்பன் லாபி வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதுல ஒண்ணு இது கிடையாது. நம்ம ஊர்ல என்னன்னா லாபிங் நடக்குது, ஆனா நம்ம வெளிப்படையில நம்ம அதை we don't disclose it, we don't want to disclose it and we claim நம்ம நாட்டுல அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க. இது ஒரு இல்ல, இது பாருங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபால்ஸ்வுட்.
லாபிங் இஸ் a very big business சார் இங்க. இல்ல பிசினஸ் இட் இஸ் ஆர்ட், இட்ஸ் a profession and it அது அவ்வளவு ஈஸியும் இல்ல. இப்ப நீங்க அதாவது தே கன்வின்ஸ் காங்கிரஸ் மெம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் பாலிசி மாத்தணும், இது இந்த மாதிரி பண்ணணும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணி பண்றாங்க. இதுக்கு மேல they may be greasing the palms, we do not know, but definitely ஒரு லாபிங் மாதிரி ஒரு இருக்குது. நம்ம நாட்டுல என்னன்னா நம்ம லாபிங்கே பண்றது இல்ல, எதையே வாங்கிக்கிறது இல்ல, நம்ம ஒரு நேர்மையான அரசியல் நடத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா பட் யூ நோ வாட் இஸ் த ரியாலிட்டி. அதே மாதிரி வந்து மணிப்பூர் இஷ்யூ இப்ப திருப்பி கொஞ்சம் மெல்லமா வந்து தலை தூக்குது. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் இஷ்யூவும் மெல்லமா தலை தூக்குது. இதுவும் ஒரு வந்து ஒரு அடியா இருக்கு. எப்படி சார் இந்த மிக்ஸை எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாமே? மணிப்பூர் பிரச்சனை வேற பிரச்சனைங்க. மணிப்பூர் பாருங்க, ரொம்ப நாளா புகைச்சிட்டு இருந்த ஒரு மேட்டர் அது பெருசா இதாயிடுச்சு. ஆமா, திருப்பியும் அது ஒண்ணு. ரெண்டாவது மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை என்னன்னா இது வந்து திருப்பி அவங்க சொல்ல பாக்குறாங்க இது கிறிஸ்டியன் வர்சஸ் மெய்தீஸ் அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. பட் நான் அதை ஏன்னா நான் மணிப்பூர்ல ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சிருக்கேன் பல ஆண்டு காலம். அந்த இடத்துல இது ரிலீஜியஸ் இதை விட இது வந்து எத்தனிக். இது அதாவது என்ன பிரச்சனைன்னா மெய்தீஸ் வந்து தே ஹேவ் தேர் ஓன், அவங்களுக்கு சொந்த ரிலீஜனே இருக்குது. அதை தவிர்த்து அவங்க சில பேர் பக்தி மூமெண்ட்லயும் வந்தாங்க. வைஷ்ணவமும் அவங்க வச்சிருக்காங்க, அவங்க பிராண்ட் ஆஃப் வைஷ்ணவிசம். அதை தவிர்த்து கூக்கி பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு ட்ரைபல், ஒரு எத்தனிக் ட்ரைபல் குரூப். நாகாஸ் இருக்காங்க, பஹால்ஸ் இருக்காங்க, இல்ல பல கம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த கம்யூனிட்டி பேலன்ஸ் டிஸ்டர்ப் எப்ப ஆச்சு பாத்தீங்கன்னா பர்மால இருக்கிற குக்கீஸும் இங்க இருக்கிற குக்கீஸும் ஒண்ணுதான். அங்க பாருங்க மிலிட்டரி ரூல் ஓடிட்டு இருக்கு பர்மால, மயன்மார்ல. அந்த மிலிட்டரி ரூல்னால அப்பப்போ கிராக் டவுன் ஆகும்போது அங்க இருக்கிற மிலிட்டன்ஸ் எல்லாம் இங்க வந்துடுறாங்க. சில சமயம் அவங்க இதுவே எடுத்துட்டு வர்றாங்க. அப்புறம் அந்த ஏரியா ரீஜன் இஸ் ஆல்சோ கால்டு கோல்டன் ட்ரையாங்கிள், பார்ட் ஆஃப் கோல்டன் ட்ரையாங்கிள். போதை கடத்தல் அங்க பெரிய அளவு நடக்குது. மோரேன் என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்க நம்ம தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல பர்மால இருந்து வந்தவங்க எல்லாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது உலக போர், 2வது உலக போர்ல முடியுது போது அவங்க வந்துட்டாங்க. என் தகப்பனாரே ரங்கூர்ல தான் இருந்தாரு, ரங்கூர்ல தான் படிச்சாரு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த போர் வந்ததுனால அங்க இருந்து கிளம்பி விட்டுட்டாரு. எல்லாரும் நடந்து வந்தாங்க. அதுல சில மோரேல செட்டில் ஆயிட்டாங்க. மோரேங்கிறது பார்டர் டவுன். அந்த டவுனோட மெயின் பிசினஸ் என்னன்னா இதுதான். பர்மால இருந்து விஷயங்கள் இங்க வரும், இங்க இருந்து அங்க போகும். இதுல கடத்தலும் நிறைய நடக்கும். ஆனா மோரே ஊர்ல சாம்பார் வாசனை கிடைக்கும் நல்லா, நீங்க போனீங்கன்னா. சிக்கன் 65 இதுவும் மனமும் வருவாங்க. எல்லாம் நம்ம தமிழ்ல போலே இருக்கும். உங்களுக்கு புரியாது எதுக்கு இருக்குன்னு. இப்ப தமிழுக்கு மக்கள் மீது கூட அங்க இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த குக்கீஸ் அங்க இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இது மின்னிய தமிழர்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப பாருங்க என்னன்னா எல்லார் கைட்டையும் வெப்பன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா அங்கேருந்து பர்மால இருந்து வந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப பர்மால தொடர்ந்து கிராக் டவுன் நடக்கிறதுனால அவங்க பர்மாவோட ராணுவ வீரர்கள் கூட இங்க வந்துடுறாங்க, சரணம் அடைகிறாங்க. அவங்கள நம்ம ஹெலிகாப்டர்ல திருப்பி அனுப்பிச்சிடுறோம். சோ அது ஒரு விஷயம் வேற. ஆனா விவசாயிகளை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு வேற விதமா இருக்குது. என்னன்னா 2021 நவம்பர் மாசம் இதுவரை போச்சுங்க அந்த அஜிடேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் விட்ரா ஆச்சு. அதாவது அப்போ ஒரு கமிட்டி போட்டு இதை பேசணும்னு. அதாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்டீங்கன்னா அது இன்னைக்கு மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆயிடுச்சு. அது எப்போதுமே பஞ்சாப் விவசாயிகள் தான் இதை ரொம்ப அதிகமா பெனிஃபிட் வாங்குவாங்க. காரணம் அவங்க திருப்பி கோதுமை, பேடி அண்ட் வீட் தான் அவங்க திருப்பி போடுறாங்க. பஞ்சாப்ல என்னன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீங்க விவசாயிகளுக்கு, முழுக்க ஃப்ரீ. ஆசனத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா நல்ல இரிகேட்டட் ஏரியாஸ் அங்க. மூணாவது அவங்களுக்கு இந்த எம்எஸ்பி என்ன பண்ணாலும் சரி அதை வாங்கிட்டே இருக்காங்க. கமிஷன் இருக்குது. அதை தவிர்த்து அங்க மெயின் ஃபேக்டர் விவசாயிகள் கூட இல்லை. அங்க ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க பேர் ஆர்த்தியாசும்பாங்க. அவன் தான் இந்த விவசாயிகளுக்கு கடனும் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இது அறுவடை முடித்த பிறகு அவங்கள்ட்ட இருந்து இது இவங்க தான் வாங்கிப்பாங்க, ஆல் த ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ தே ஆர் பிக் ஃபேக்டர். அவங்களுக்கு இந்த எம்எஸ்பி இருக்கிறதுனால என்ன கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா பஞ்சாப்ல இருக்கிற கோதுமை எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டி கிடையாது. அமெரிக்கால உங்களுக்கு கிடைக்கிற கோதுமை எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் எய்தர் கமிங் ஃப்ரம் யூரோப். அது இந்தியால இருந்து வந்ததுன்னா அது மத்திய பிரதேஷ் மாதிரி இடத்துல இருந்து தான் வரும். ஏன்னா தே ப்ரொடியூஸ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் வீட். பட் எம்எஸ்பி அதிகமா இருக்கிறதுனால பீகார் போல மாநிலத்திலிருந்து, பெங்கால் போல மாநிலத்திலிருந்து, மற்ற மாநிலத்திலிருந்து கோதுமை எல்லாம் கொண்டு வந்து இங்க வித்துருவாங்க மண்டியில. ஏன்னா இங்க எம்எஸ்பி தான் கிடைக்குதுன்னு.
கிடைக்குது. ஓகே. ஆனா இன்னைக்கு விவசாயத்துக்கு ஒரு கிரைசிஸ் என்ன கேட்டீங்கன்னா, எப்போதும் விவசாயிகள் சொல்வது என்ன? நமக்கு ரேட் சரியா கிடைக்க மாட்டேங்கிறது. இவங்களுக்கு ரேட் கிடைக்காத காரணம் இந்த ஆர்டிஆர்ஸ் மிடில் மேன். இவங்க கம்மி ரேட்ல வாங்கி அதிக ரேட்ல விக்கிறாங்க. அந்த எம்எஸ்பி இவங்க தான் எடுத்துக்கிறாங்க. விவசாயி டைரக்டா போகுதுலாமா அந்த டேர்ல எஃப்சிஐ இஸ் a மேஜர் பையர். பட் அதுக்காக தான் மோடி அரசு இந்த இதை கொண்டு வந்தாங்க, திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, சில சீரமைப்புகள் வேணும். ஆனா அது எம்எஸ்பி அஃபெக்ட் பண்ணி, எம்எஸ்பில ஒரு பெரிய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் பஞ்சாப்ல இருக்குது. ஆனா அவங்க பாருங்க இதை மாத்த விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது தே ஷுட் grow ஃபார் டிஃபரெண்ட் கிராப்ஸ். அதாவது பருப்பு வகைகள், மத்த வகை மத்த தானியங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்ப மில்லட்டை ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் போக தயாரா இல்ல. இப்ப தமிழ்நாடு விவசாயிகள்லாம் ரொம்ப என்டர்பிரைசிங். இது போட்டு பார்ப்போமா, அது போட்டு பார்ப்போமா, மல்டி கிராப்பிங் பண்ணுவாங்க. இல்ல அங்க எம்எஸ்பி கிடைச்சிட்டே இருக்கு. அவங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. வாங்கிட்டாரு. ஆனா ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபிகர் பாருங்க, 2014ல 2014-15க்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா 115% ஏறி இருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ச்சேஸ். 2.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. இது குறையுது இல்ல. இது ப்ரொக்யூர்மெண்ட் தொடர்ந்து இருக்கும். ஆனா இதுல என்ன இப்பயே ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளுங்க. இப்ப அந்த வீடியோ எல்லாம் கூட வந்துருச்சு. இந்த தலைவர்கள், போராட்ட தலைவர்கள் சொல்லிட்டாங்க ஓப்பனா. ஏன்னா மோடிக்கு செல்வாக்கு ஏறிக்கிட்டே போகுது. ராமருக்கு அப்புறம் பிஜேபிக்கு ரொம்ப இது இருக்கு. அந்த கிராஃப குறைக்கதான் நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தல்ல பிஜேபிக்கு ஒரு இது ஓப்பனா சொல்லிட்டாரு. வீடியோ நேத்திக்கு தான் ஓடிச்சுங்க. சோ அதனால வந்து மோடியை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்ன்றதுனால தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது பின்னாடி இருக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி தெரியுதுங்க. ஏன்னா போன தடவை போராட்டத்துக்கு பிறகு பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சாங்க. ஆமா. இப்ப லோக்சபா தேர்தல் வருதுங்க. பாராளுமன்ற தேர்தல்ல 13 இடம் இருக்குதுங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் ஒப்பந்தம் ஏற்படல. 13 நம்ம ஜெயிக்கணும்னு கேஜ்ரிவால் முடிவு பண்ணிட்டாரு. டெல்லியிலயும் 6 ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கூடவே அதுவும் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட லாய்க்கு இல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இத பண்றாரு. இதுல ராகுல் காந்திக்கு இப்ப என்ன தோணுது, இவங்க ஃபார்மர்ஸ் இதை ஹைஜாக் பண்றாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி, நம்மளும் அந்த போராட்டத்துல கலந்துக்கணும்னு. அங்க என்ன சொல்றாங்க, நாங்க விருந்து வச்சிருக்கிறது நீங்க வந்து இப்படி வந்து கல்யாணத்துல நீங்க உங்க பிள்ளை கல்யாணத்தோட ரிசப்ஷன் ஒன்னா வைக்கணும் பாத்தீங்கன்னா எப்படி ஒத்துப்போங்க? செலவு நம்ம செய்யறோம். நீங்க வர ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் மாதிரி தெரியாதுங்க. விவசாயிகள் எப்போதுமே நல்லாதான் இருப்பாங்க. அப்பதானே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டியில வந்தாங்க. மர்சிடிஸ், பெரிய பெரிய எல்லாம் விலை உயர்ந்த சொகுசு கார்ல தான் வந்தாங்க அஜிடேஷனுக்கு. ஏன்னா அங்க அந்த அதான சொல்றீங்களே, அதுல வந்து இந்த ஆர்டிஆர்ஸ் மிடில்மேன் தே ப்ராஃபிட். அண்ட் அவங்க தான் அரசியல் கட்சிகளுக்கும் இது கொடுக்குது, டொனேஷன். இப்ப நம்ம பேசினோமே, பாண்டு கிடையாது, டைரக்ட் கேஷ். இப்படி இருக்கிற நேரத்துல இதுல ஒரு அரசியல் இருக்குது. ஆனா பஞ்சாப் விவசாயத்துக்கு ஒரு கிரைசிஸ் இருக்குது, இதை நம்ம மறுக்க முடியாது. பட் அதுக்கு சொல்யூஷன் பாருங்க, ஏன்னா எம்எஸ்பி இருக்க போகுதுங்க. இப்ப அவர் லீகல் கேரண்டிங்கிறாங்க. அப்ப சட்டப்பூர்வமா கொடுத்துட்டா என்ன ஆகும்னா மார்க்கெட்டை மேனிபுலேட் ஆயிடும். அப்புறம் ஒரு ட்ரேடர் பாருங்க, அவங்க எம்எஸ்பிக்கு அந்த பர்டிகுலர் டிமாண்ட் அதிகமா இருந்தா அவன் எம்எஸ்பி மேல கொடுப்பாங்க. அவனுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்து தான் வாங்குவாங்க. எனி பிசினஸோட இது. அந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு ரேட் போட்டுது வச்சுக்கோங்க, அது ஒரு இது வருது. இப்ப நான் என்ன சொல்லுறதுன்னா பாருங்க, இப்ப யுக்ரைன்ல இருந்து கோதுமை போறதுங்க, எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவோட போறனால கோதுமை அங்க யுக்ரைன்ல இருந்து ஏற்றுமதி குறைஞ்சு போச்சு. அதுல பாருங்க இந்தியா நிறைய பெனிஃபிட் ஆனாங்க. இந்தியால இருந்து கோதுமை நிறைய போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்கு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டிய ஒரு இது இருக்குது. நீங்க பர்மனண்டா இந்த ரேட்டு கூட போறீங்க, இதே நான் வாங்கிட்டு இருக்கேன்னா அது வந்து ஒரு பிராக்டிக்கல் இல்லை. அப்புறம் எல்லா விளைவுகளையும் வாங்கணும் வச்சுக்க, 40 லட்சம் கோடி தேவைப்படுங்க. 40 லட்சம் கோடி வெறும் பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு என்ன ஆகுது, மத்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன ஆகுது? அதுல எல்லாரும் சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறாரு, காங்கிரஸ் வந்தா பண்ணிடுங்கிறாரு. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, சரி காங்கிரஸ் வந்தா பண்ணிடுதா, காங்கிரஸ் தான் வருது, விவசாயிகள் வாபஸ் பண்ண வேண்டியது தானே தன் போராட்டத்தை. அது அப்புறம் திருப்பி நம்ம டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் பேர் வருதுங்க. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்ல வேலை செஞ்சாரு.
நம்ம பற்றாக்குறை இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்கேர்சிட்டி டேஸ்ல இருந்து மாத்தி எல்லாம் அவர் புது விதமான விதைகள்லாம் கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் ஏத்திட்டாரு. டாக்டர் நார்மன் போர்லாகோட அமெரிக்கன் சயின்டிஸ்டோட சேர்ந்து பண்ணாருங்க. பெரிய வேலை பண்ணாரு. ஆனா அவர் ஒரு கமிட்டி ஹெட் பண்ணாரு. 2006ல இருந்து 2008 அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உண்மைதான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அதனால ஒரு எம்எஸ்பி வைப்போம். அந்த எம்எஸ்பி எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, ஏன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 50% அதிகமா இருக்கணும். அவங்க எல்லாம் செலவாகுதோ அதுக்கு மேல ஒரு 50% போட்டு கொடுங்க. என்ன ரேட் வைக்கணும் அது மேல 50% அதிகமா கொடுங்க. ஏன்னா காஸ்ட கவர் பண்றது. இது அவர் ரிப்போர்ட் கொடுத்த டயத்துல டாக்டர் மன்மோகன் சிங் அவரு பஞ்சாபை சார்ந்தவர், பிரதமரா இருந்தாரு. ஆனா அவர் சொன்னாரு இது பிராக்டிகல் கிடையாது. அப்ப அந்த டயத்துல காங்கிரஸ் தலைமையில இருந்த மத்திய அரசு எதுல டிஎம்கேவோ அதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிஸோ அவர் இப்ப என்ன முடிவு எடுத்தாரு, பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுங்க. இது சாத்தியம் இல்லை, இதுல சில பிரச்சனைகள் வருகிறது, இது அல்டிமேட்லி லாங் டேர்ம்ல விவசாயிகளுக்கு சரியா, அதெல்லாம் மறந்துட்டாங்க இப்ப காங்கிரஸ். இப்ப ஒரே ஒரு இதுதாங்க ஆப்ஜெக்டிவ். மோதியோட சீட்டு குறையுமா, மோதி திருப்பி வராம இருக்க தடுக்க முடியுமா, அதுக்காக இந்த விவசாயிகள்னு பேர்ல சில பேரை ஏவி விட்டுருக்காங்க. பாருங்க, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குதுங்க சண்டிகர்ல. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க டெல்லிக்கு வந்துதான் தீருவோம், ஒரு கலாட்டை செய்யத்தான் செய்வோம், கலவரம் செய்யத்தான் செய்வோம். ஆனா மத்திய அரசு முடிவு என்னன்னா, டெல்லியில நீங்க அந்த மாதிரி கேஸ் பண்ண முடியாது. ஜனவரி 26 ஒரு கேஸ் நடந்ததுங்க 2001. அந்த மாதிரி திருப்பி விட மாட்டாங்க. அதை தவிர்த்து இந்த பார்டர் ஏரியாஸ்ல இருக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்க, ஹரியானாவா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், அவங்க என்ன போடுறாங்க, போஸ்டர் ஓட்டிருக்காங்க, தயவு செய்து உங்க போராட்டத்தை இங்க வச்சுக்காதீங்க எங்க பார்டர் ஏரியால. ஏன்னா உங்க போராட்டத்தும் போது நீங்க லைஃப் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்க, எங்க கடைகள்லாம் மூடி வச்சிருந்தோம், திருப்பி திருப்பி இது மாதிரி செய்யாதீங்க, இதாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நேத்திக்கு நடந்துருச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமையும் நடந்துருச்சு. இப்ப வரப்போற சண்டேவும் நடக்க போகுது. போன இதுல நீங்க கூறினது போல பஞ்சாப் முதல்வர் பகவத் மானும் கலந்துட்டாரு. தரப்புல இருந்து பேசுவோம், பேச்சுவார்த்தைக்கு ஒண்ணும் தடை இல்லைங்க, நாங்க போற பேசுறோம். ஆனா இந்த போராட்டம் டெல்லிக்கு போவோம், டெல்லியில கலாட்டா செய்வோம், கெலிட்டரை உடைப்போம், டெல்லியில அதை மத்திய அரசு அது ஒத்துக்காதுங்க. சார், இப்படி இருக்கிற இந்த நேரத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி தனியா போயிட்டாங்க. இந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் தனியா போயிட்டாரு, மம்தா தனியா போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபருக் அப்துல்லாவும் சரி நானும் கிளம்புறேன், இனிமேல் ஐஎன்டிஏ கூட்டணி எங்க இருக்குன்னு அவரு தனியா பிரிச்சு போயிட்டாரு. இப்ப ஐஎன்டிஏ கூட்டணின்னு பார்த்தோன்னா யாருமே இல்லையே சார், மெயின் பார்ட்டிஸ் யாருமே இல்லை. மகாராஷ்டிரா ஒண்டி தான் எங்கேயோ தொங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டிஎம்கேவும் பிடிச்சிக்கிட்டு, டிஎம்கேக்கு வேற வழி இல்லை, பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதை தவிர ஒரு மேஜர் இது எங்கேயுமே இல்லையே சார். பீகாரும் போயிடுச்சு, எல்லா இடத்துலயும் அடிதான். அப்ப ஐஎன்டிஏ கூட்டணி இல்லைன்னே நம்ம எடுத்துக்கலாமா? அதாங்க அதுக்கு மெயின் காரணம் காங்கிரஸோட செயல்பாடு, செயல்முறைகளை வச்சுட்டு தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப மகாராஷ்டிரால பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கிளம்புறாங்க. நம்ம அசோக் சவான் பெரிய மராட்டா தலைவர், மரத்வாடா சேர்ந்தவர். அவர் கம்ப்ளைண்ட் என்ன, இப்ப யாரு மகாராஷ்டிரா தலைவர், நானா பட்டோலே ராகுல் காந்தியோட அப்பாயிண்டி, அவர் யார் பேச்சு கேட்கறது கிடையாது. இப்ப காங்கிரஸ்ல இவர் கிளம்பின பிறகு சஞ்சய் நிருப்பம் மாதிரி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அசோக் சவான் போயிருக்கவே மாட்டாரு பிஜேபிக்கு, அவரை நம்ம கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளிட்டோம், அவரை பேச்சு கேட்கவே இல்லை. இப்ப இது பாருங்க, ராகுல் காந்திக்கு யார் கிட்டக்க இருக்காங்களோ, யார் இதுவங்க, அவங்கதான், அவங்க சொல்றபடிதான் அவர் நடக்கிறாரு, மத்தவங்க பேச்சு கேட்குது இல்லை, ஒன்னும் ஃபீட்பேக்கு கிடையாது, கான்டாக்ட் கிடையாது. அதனால கட்சிக்குள்ள எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குதுங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்ப என்ன நடக்குது பாருங்க, தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. இவர் பட்டால யாத்திராங்கிறாரு, அது இது பண்ணிட்டு இருக்காரு, நடுவுல அந்த சைடு போய் பஞ்சாபோட விவசாயிகளோட சேர்ந்துக்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா அந்த இஷ்யூ நமக்கும் வரணும், நமக்கு பப்ளிசிட்டி வேணும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி எந்தெந்த தொகுதியில யாரை நிப்பாட்டணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி போடணும், அதை பத்தி யோசனை இல்லை. இப்ப யோசனை என்ன, சோனியா காந்திக்கு ஒரு சேஃப் சீட்டு, ராய்பரேலி நின்னா நம்ம தோத்து போயிடுவோம், அதனால ராஜ்யசபாக்கு ராஜஸ்தான்ல இருந்து போயிருக்காங்க. முதல்ல இமாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ்னா பயம், கம்மி எம்எல்ஏஸ் தாங்க இருக்காங்க. இதுல எவரா கிராஸ் ஓட்டு பண்ணி சோனியா காந்திக்கு ஒரு மூக்கடைப்பு ஏற்படக்கூடாது. ராஜஸ்தான்ல 70 எம்எல்ஏஸ் இருக்காங்க, தேவை 58 எம்எல்ஏஸ் ராஜ்யசபா ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீட்டுக்கு. எப்ப தலைவர்கள்ல சேஃப் சீட் தேடிட்டு இருக்காங்களோ ராஜ்யசபா போலாம். இப்ப பிரியங்கா காந்தி ராய்பரேலில நிப்பாங்களா இல்லையா, அது ஒரு டவுட். காரணம் என்னன்னா, அங்க ராய்பரேலி இப்ப சேஃப் இல்ல. அதனால்தான் நேத்திக்கு சோனியா காந்தி என்ன பண்ணாங்க, ஒரு
கடிதம் ஒன்று எழுதுறாங்க ராய்பேலி மக்களுக்கு. நான் உங்களை விட்டுட்டு இங்க ராஜஸ்தான் வந்துட்டேன். எங்க பாரம்பரிய சீட் அது. எங்க குடும்பங்கள் அந்த டயத்துல இருந்து வச்சிட்டு இருக்கு. இந்திரா காந்தி டயத்துல இருந்து அந்த சீட்டை நாங்க மக்களுக்காக சேவை பண்ணிருக்கோம். எங்களை மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து காங்கிரஸ் சப்போர்ட் கொடுக்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப அமேட்டியில யார் பக்கம் போறாங்க? அமேட்டி இவங்க பாரம்பரிய சீட்டு, ஃபேமிலி சீட்டு, ட்ரெடிஷன் சீட்டு. ரெண்டாவது இப்போ ராய்பரேலியில யார் கேண்டிடேட்? இதுல இருந்து யார் கேண்டிடேட்? இப்ப பிரியங்கா காந்தி முதல்ல ராய்பரேலி கேண்டிடேட்டா இருப்பாங்க. சோனியா அங்க போயிட்டாங்க, ராஜ்யசபா போயிட்டாங்க. இப்ப என்ன கேள்விப்படுறதுன்னா சோனியா காந்தி அங்க தயாரா கிடையாது. சோனியா காந்தி ஜெயிக்கிறதுக்கா, அதாவது ஜெயிச்சு ஒரு எம்பி, ஏன்னா அது முதல் முறை அட்டெம்ப்ட் இது அவங்களோட லோக்சபா போட்டி. அப்படி இருந்தா அவங்க இதர் தெலுங்கானாவோ இல்ல கர்நாடகால இருந்து நிப்பாங்க. இந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு போட்டி இட்டோங்கிறதுக்காக ராய்பரேலியோட காசியில பிரதமருக்கு எதிர்த்து இருந்தா நமக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். கிடைக்க முடியாது, பட் பப்ளிசிட்டி கிடைக்கும், அது பெட்டர்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் தனக்கு சேஃப் சீட்டு, இது மெசேஜ் போனோம், ஒரு போட்டிட்டோட காமிக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப தாங்களே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருந்தது கட்சி இது பண்றதுக்கு, அது பண்ணலீங்க. அதை பார்த்துட்டு தான் மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, அந்த கூட்டணி கட்சிகள், இவங்க இவ்வளவு டவுனா இருக்கும்போது நம்ம கிட்ட போட்டு சேட்டு அதிகமா கேட்கறாங்க, இது சாத்தியம் இல்லை. சோ அதனாலதான் நீங்க சொல்ற இந்த ஒரு இந்தி கூட்டணிக்கு இருக்கிற ஒரு கிரைசிஸ் பாத்தீங்கன்னா இதுதான் அடிப்படை காரணம். ராகுல் தலைமையில் கேட்டா மல்லிகார்ஜுன் கர்கே தலைவர், ஆனா அவர் முன்னாடி ஒரு இதுதாங்க, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி உப்புக்கு ஜப்பானி, இஸ் ஜஸ்ட் a front. முடிவு இவர் தான் எடுக்கிறாரு. எப்படி முடிவு எடுக்கிறாரு? இப்ப பாருங்க, ராஜ்யசபா இப்ப பெரிய தலைவர் ராஜ்யசபா தான். அஜய் மாக்கேன் வந்து டெல்லியை சேர்ந்த தலைவர். ஒரு தடவை ஹரியானால நின்று பார்த்தாரு, தோத்து போயிட்டார். காங்கிரஸ் தோக்கடிச்சாங்க. இப்ப அவரை கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கர்நாடகால சீட்டு கொடுத்திருக்காங்க. கர்நாடகால இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் உள்ள கோவம், என்னது ஒரு அங்கேருந்து கொண்டு இவரை கொண்டு இங்கே வச்சிருக்காங்க, இதனால கர்நாடகாவுக்கு என்ன லாபம்? அங்கேயும் ஒரே மர்மர்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்கேயாவது கிராஸ் ஓட்டு ஆகும் பாத்துக்கிடுங்க சார். இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப இந்த மாநில கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதான் மம்தா கால் ஃபார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கெல்லாம் இப்போதைக்கு வந்து நாங்க ஃபைட் பண்ண போறோம், தனித்தனியா அவங்கவுங்க ஃபைட் பண்ணட்டும், மொத்தமா லாஸ்டா நாங்க வருவோம், வந்து நாங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா வந்து சென்ட்ரல்ல பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு பகல் கனவு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி சார்? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இல்ல, கட்டாயமா ஒண்ணா வருவாங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா மோதியை எதிர்க்க வேண்டியது தானே, ஒரே கொள்கை, ஒரே குறிக்கோள், அது வருவாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குமா? இவங்களுக்கு கிடைக்கிற 20, 30, 40 இதெல்லாம் வச்சுட்டு பிஜேபி இருக்கிற இன்னைக்கு வெற்றி நடைய தடுக்க முடியுமா? ஆமா, அது ரொம்ப கஷ்டம் சார். அது பிஜேபிக்கு என்டிஏக்கு 400 கிடைக்கிறதா 300 கிடைக்கிறதா கொஸ்டின் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாருங்க. அதுவும் மேற்கு வங்காளத்திலே என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. சந்தேஷ் கலீன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல என்ன கொடுமைகள் நடக்கிறது, அது குறிப்பிட்டு இந்து பெண்மணிகளுக்கு என்ன கொடுமை நடந்திருக்கு பாருங்க, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இது ஒண்ணுமே நடக்கல, இதெல்லாம் பிஜேபி போடுற ஒரு ஒரு இதுவாக்கும், இது ஒரு கான்ஸ்பிரசி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா, மேற்கு வங்காளம் மமதாவோட ஆட்சியில் ரொம்ப மோசமா போயிடுச்சு லா அண்ட் ஆர்டர். எங்க பார்த்தாலும் பணத்தை இது பண்றது இதுலயே தான் இருக்கு. ஆனா திருப்பி திருப்பி ஜெயிக்கிற காரணம் இந்த அடி உத குத்து மசில் பவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அதனால்தான் மேற்கு வங்காள காங்கிரஸ் அவங்களை எதிர்க்கிறாங்களே, அதனால்தான் இடதுசாரி கட்சிகள் மமதாவை எதிர்க்கிறாங்க. நடக்கிற அரசியல் கொடுமை இருக்கு பாருங்க, அரசியல் ரீதியா அங்க கொடுமை நடக்குது. அதாவது என்ன, நமக்கு எதிர்த்து ஓட்டு போடுறவங்கள ஓட்டு போட விடக்கூடாது. இது இடதுசாரி கட்சிகள் ஆட்சியிலும் இருந்தது. அதை மாத்த போறேன்னு சொல்லி வந்த மமதாவும் அதே பாலிசி ஃபாலோ பண்ணி அதே இன்னும் அதிகமா செய்து மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அது பெண்மணிகளுக்கு நீங்க சந்தேஷ் கலி சம்பவம் நம்ம வியூவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி பெண்மணிகள் இந்த திரிணாமுல் தலைவர்கள்லாம் இன்னைக்கு ராத்திரி நம்ம பார்ட்டி ஆபீஸுக்கு வந்துருன்னு ஒருத்தரையும் கொடுத்து இது பண்றது, கொடுமை செய்வது, 3-4 நாள் பார்ட்டி ஆபீஸ்ல வைக்கிறது, அந்த சம்பவங்கள்லாம் இப்ப வெளில வந்துட்டு இருக்கு. அதனால ஹோல் நேஷன் இஸ் ஷாக்ட். சந்தேஷ் கலிங்கிறது 24 பரகானாஸ்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க, கல்கத்தாவிலிருந்து தூரமா இல்ல அது.
ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னு ஒண்ணும் நடக்காத மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மேற்கு வங்காள முதல்வர். இது நிச்சயமா இம்பாக்ட் ஆகும் இல்லையா சார் 2024ல? கட்டாயமா அவங்க இந்த மக்கள் மத்தியில ஒரு ஏதாவது மமதாவோட இந்த மமதாக்கா வேலை செய்யறவங்க இருக்காங்க பாருங்க. இப்ப அந்த சந்தேஷ் கலியில நம்ம ஷாஜான் ஷேக்னு ஒரு நபர், அவர் இடி அவரை பிடிச்சாங்க. ஏன்னா அவர் ரேஷன்ல ஒரு மோசடி செஞ்சாரு. சரி. இந்த கோவிட் டயத்துல மோசடி செஞ்சு அவர் பின்னாடி இடி இருக்காங்க, சிபிஐ கேஸ் இருக்குதுங்க. அவர் இடி வந்த போது இடியே தாக்குதல் செஞ்சாங்க அவர் ஆட்கள். அதுக்கப்புறம் இப்ப தலைமறைவா இருக்காரு. அவர் தலைமறைவா இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் வருதுங்க, கதையெல்லாம் வெளியில வருது. எங்க மேல நடந்த கொடுமைகள் என்ன பல பெண்மணிகள் முன் வந்து சொல்றாங்க. ஃபைனலா காஷ்மீர்ல ஏதாவது மாறுதல் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? காஷ்மீர்ல வந்து பிஜேபி ஏன்னா வந்து அவர் மோடி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறதா எலெக்ஷன் கேம்பெயின் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா வேற தனியா நிக்க போறாரு. பிஜேபியோட சான்சஸ் எப்படி சார் இருக்காங்க? இல்லைங்க, அது அங்க கட்டாயமா ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 307 மாத்தின பிறகு. இதுல வந்து பிஜேபி ஜம்மு அதாவது அங்க ஜம்மு ரீஜன் காஷ்மீர் வேலி ரீஜன் 2 இருக்குதுங்க. ஜம்மு ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த இடத்துல மத்த கட்சிகள் இதுவாங்க. வேலி பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க இப்ப ஃபருக் அப்துல்லா, அதாவது உமர் அப்துல்லா அவர் தகப்பனார் ஃபருக் அப்துல்லா, இன்னொரு பக்கம் பிடிபி நம்ம மெஹபூபா முஃப்தி இருக்காங்க. இவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா சில இளைஞர்கள், காஷ்மீரி இளைஞர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு முன்னாடி வராங்க. ஏன்னா அங்க வந்து இந்த 2 ஓல்டு பார்ட்டிஸ பத்தி ஒன்னும் பெரிய நல்ல இம்ப்ரெஷன் கிடையாது மக்கள் மத்தியில. அங்க மக்கள் ஆர்டிகல் 370 போன பிறகு அங்க ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்துக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கீடு, இதுக்கு முன்னாடி அங்க இடம் ஒதுக்கீடே கிடையாது. எஸ்டி எஸ்சி ஓபிசிக்கு எல்லாம் அங்க ரிசர்வேஷன் வந்திருக்கு போது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள்லாம் ஆயிருக்குது. ஒரே பணம் சாப்பிடுவாங்க, அப்படியே இருக்கும். இப்ப அதெல்லாம் மாற்றங்கள். இன்னைக்கு ஸ்ரீநகர் யார் போனாலும் சொல்றாங்க, டால் லேக் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கு காஷ்மீர்ல. இதெல்லாம் ஒரு அரசியல் இம்பாக்ட் இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நிச்சயமா எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்ச போது. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.